பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த படைத்தலைவன் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக 3-4 தேதி போட்டு அப்படியே தள்ளி வந்துட்டு இருந்துச்சு. அப்போது சண்முக பாண்டி தள்ளினே போகுது, தேட்டர் கிடைக்கல அப்படின்னு. அப்போது டைரக்டரும் ப்ரொடியூசரும் இதை பார்த்தாங்க. கேப்டன் சினிகிரேஷன் ஆரம்பித்து 25 இயர்ஸ் ஆகுது. சகாப்தம் மூலியமாக சண்முக பாண்டியனை 2014 அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு பெரிய கேப்பு. ஸோ பெரிய படம் மீண்டும் சம வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ சொல்லும் போது ஏன் அந்த படத்தை நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியா அப்புறம் ஆரம்பிக்கும் போது வெறும் ஃபஸ்ட்டு ஒரு 120 தேட்டர் தான் ஆரம்பித்தோம். அது போக போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 375 சென்டர் போட்டிருக்கோம். ஸ்க்ரீன் பார்த்து அதிகமாக இருக்கும். எஃப்எம்எஸில் பார்த்தீங்கன்னா 150 தேட்டர், கிட்டத்தட்ட ஒரு 500 தேட்டருக்கு மேலே இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா திரையரங்களும் காலில் இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அந்த ஃபைட் காட்சியை மீண்டும் கேப்டனுடைய ஃபைட் அப்படியே ஞாபகப்படுத்து அந்த அளவுக்கு இருக்காது. எங்களுடைய கட்சிக்காலும் சரி, கேப்டனுடைய ரசிகர்கள் அந்த கேப்டன் வர இடத்துல எல்லாம் அழுகுறாங்க அந்த சீனை பார்த்தா. டைரக்டர் நல்லா அவருடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சியை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. தாஸ் அவர்களும் எல்லாமே கூட இந்த படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ப்ரெஷ் ஷோ போட்டிருக்கோம், நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஹீரோ யாரோ சொன்னாங்க, ஒரு பேர் டைட்டில் வச்சாங்க. யார் டைட்டில் வச்சது? நீயே சொல்லு. அவர் டைட்டில் வச்சிருக்காரு. இவெல்லாம் கேப்டனுடைய பழைய நண்பர்கள், எனக்கு நண்பர். அவர் இளைய புரட்சி கலைஞர் டைட்டில் வச்சிருக்காரு. அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். அது உண்மையாகணும். அந்த டைட்டில் உண்மையாகணும். நிறைய படங்கள் வரணும். எப்படி கேப்டன் நிறைய படங்கள் நடித்து ஏழை மக்களுக்கு நல்லது மாதிரி பண்ணி மக்கள் கொடுத்தாரோ அது மாதிரி சண்முக பாண்டியன் நிறைய படங்கள் நடிக்கணும். இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தர என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுளை வச்சு பண்ணும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். அன்றைக்கே நான் செட்டில் ஒரு 2 வாட்டி அழுதேன். யாருக்குமே தெரியாது. நான் ரூம் போயிட்டேன். என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் இன்றைக்குமே நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும் போதே நான் அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் அறியாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன். வெளியே ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. அப்பா எங்கள் கூட இல்லையேன்ட்டு. ஆனால் மேலே இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில் நாங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் என்ன சார்? அதுதான் சார், எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார். அது ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்கே அங்கே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டை நாங்கள் லப்பர் பந்துலேயோ வேறு எந்த படத்துலையோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த நிறைய பிரச்சனை, நிறைய டிலேஸ் கழிச்சு படம் வந்ததுனால எங்களது டிலேவாக வந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த பாட்டு தான் வைக்க போகிறோன்னொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பா கிட்டேயும் அப்போ பெர்மிஷன் கேட்டோம். அப்பா சரின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டையே நாங்கள் படத்தில் வச்சுருந்தோம். எனக்கு ஒன்றும் இல்லைங்க. எனக்கு யானை படத்தில் இருந்துச்சுன்னா யானை கூட தான் எனக்கு கதை. ஸோ எனக்கு அதுவே போதும். இல்லை பிரதர், அது நாங்கள் அது யானை தேடி ஒரிசாவுக்கு போகிறது தானே கேட்குறீங்க? ஆமாம். இல்லை, அது இன்டர்வல் பிளாக் ஒரு ட்விஸ்ட்டுக்காக தான் அதை வச்சு. இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட்டுக்காக தான் வச்சு. அதுக்கப்புறம் அது நம்ம போகிறதுல முனிஷ்காந்த் சாரோட வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்போம். எதுக்காக அந்த யானைக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அவங்க இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறார்ல சார், அந்த ஒரிசாலேருந்து தலைக்கு விலை வச்சிருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரிசாவுக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க. இடம் இருக்கு, அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது தான் இது ஒரிசா தான். ஹீரோக்கு வேற படத்தில் வேற எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்தியா யானை தேடிட்டு இருக்காரு. அவர் ஒரிசாங்கும் போது அந்த ஒரிசாவை நோக்கி கிளம்புறாரு. ரொம்ப டஃப் சார். அப்படி பார்த்தா நான் அது பாசிட்டிவா வைக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா போர்ஷனே வச்சிருக்கலாம். டஃப், அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்கு. அதுக்கு கரெக்டா பண்ணணும், இல்லைன்னா தொட்டக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா. ஓகே, அது ஒரு சின்ன ஓகே
ஆமா ஓகே. இப்போ அது ரமணால வந்து ப்ரொஃபஸர்கிட்ட வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அவரை எப்படி கூப்பிடுவாங்க? ப்ரொஃபஸர் தானே கூப்பிடுவாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இமிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபஸர் கூப்பிட்டா லாஜிக்காக தானே போயிருக்கும். அதனால தான் சினிமா யூனிவர்ஸ்க்குள்ள கனெக்ட் ஆகுற மாதிரி அதனால ஒரு தான் concept. ப்ரொஃபஸர்னு வருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓ அது இப்போ அவங்களோட நான் கட்டி பிடிச்சி டியூட் பண்ணா கதையை விட்டு ரொம்ப வெளியே போயிடும். அந்த இதுதான் கதைக்காக கொண்டு போனது. இந்த படத்துக்கு ஹீரோயின் வைக்க கூடாதுன்னோ இல்ல டியூட் வைக்க கூடாதுன்னோ எந்த இன்டென்ஷன் கிடையாது. நான் வந்து என்ன கதைக்கு தேவையோ அதை தான் நாங்க எடுத்திருக்கோம். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இல்லை சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு நம்ம வந்து கதையோட பிளாட்டாக வந்து ஹீரோ வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து அந்த யானைக்கு மேலே உள்ள பாண்டிங்கை நம்ம சொல்லணுங்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கஸ்தூரிராஜா சாருக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக இருந்தது. படம் பார்த்துட்டு வெளியே வர நிறைய ஆடியன்ஸ் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ கஸ்தூரிராஜாவா இல்ல சண்முக பாண்டியான்னு கேள்வி கேட்கறாங்க. இல்லை சார், அது கதைக்கு தேவைப்படும் போது தான் இருந்துச்சு. நாங்கள் வைக்கணுங்கிறதுல வைக்கவே சார், எதுவுமே அது வைக்கணுங்கிற இடத்துல வைக்கவே இல்லை. நரபலி வந்து தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடத்துல குழந்தைங்கள பெரியவங்க கொடுத்துருக்க காட்சி அமைப்பு அங்கேயே நடந்திருக்கு. ஒரிசாவில் போய் இந்த காட்சி அமைப்பு பண்றதுக்கு என்ன காரணம்? அது ஏனே நரபலி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது வந்து இதுவரை இந்தியாவிலே இது மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ல வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்துட்டு வந்து. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ சொந்த குழந்தையே கொடுக்குறாங்க போது இது வரும்போது தான் உங்களுக்கு ஷாக் ஆகுது. இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது வந்து பெருசாக ஃபோக்கஸ் ஆகல. அதனால தான் ட்ரூ இன்சிடென்ட், அந்த கிளைமேக்ஸ் வந்து ட்ரூ இன்சிடென்ட் ஒரு ஈவெண்ட் தான். லாரன்ஸ் நடிக்கிறதா சொன்னாரு அந்த டைத்துல. நீங்க இந்த படத்துக்கு அணுகுனீங்களா இல்ல அவருக்கு எந்த கேரக்டர் கொடுக்கறதா இருந்தது இல்ல கரெக்டா வந்துட்டு லாரன்ஸ் நடிக்க வேண்டிய கேரக்டர்? இல்ல சார், மாஸ்டர் வந்து சொல்லும்போது ஆல்மோஸ்ட் அந்த படத்தை முடிச்சிட்டோம். மாஸ்டர் என்னை கூப்பிட்டு பேசி அப்போ ஒரு சின்ன ஒரு முயற்சிகளும் போயிட்டு இருந்துச்சு. டேட் இஷ்யூஸ்னால அது கரெக்டாக செட் ஆகல. ஹீரோவுக்கு அடுத்த படம் இருந்துச்சு, லுக் சேஞ்சஸ் நிறைய இருக்கு. இப்போ அப்பா வந்து ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து ஃபைட்லாம் பார்த்தாருன்னு சொன்னீங்க. அது எந்த ஃபைட் இதில் பார்த்து? ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த பொட்டு வச்ச தாங்க கூட வருது. ராஜபேமா இல்லை சார், அது வந்து நான் இப்போ எங்கள் படமும் ஆரம்பிச்சுக்கிட்டது 2 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த படமும் நாங்கள் 2 வருஷமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அது வரதுக்கு முன்னாடி எனக்கு இல்லை சார், இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் சார். இது ட்ரூ இன்சிடென்ட், இது நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட். அந்த டேரக்டர் வேற மாதிரி அணுகிருக்கலாம், நான் வேற மாதிரி அணுகிருக்கலாம் சார். இந்த கேப்டன் வந்து நடிகர் சங்கத்திலே சரி முன்னாடி சரி நிறைய சின்ன நடிகர்களுக்கு படம் காலத்துக்குலாம் உதவுனாங்க. இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு ஒரு கேஷ் ரிலீஸுக்கு முன்னணி நடிகர்கள்லாம் யாராவது ஹெல்ப் பண்ணாங்க? குறிப்பாக விஜய் சாருக்கு வந்து செந்தூரா பாண்டி வந்து கேப்டன் அவ்வளோ இது பண்ணாரு. இந்த படத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இல்லை எனக்கு சினிமால இருந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. கார்த்தி சார் நிறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் சில பேர் கேட்டோம், அவங்களும் பண்ணாங்க. கேட்காம நிறைய பேர் பண்ணாங்க. சசிகுமார் சார் பண்ணார், முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் எனக்கு லைக் காலில் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க, அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க. ஸோ படம் பார்த்து மம்மி என்ன சொன்னாங்க? அண்ணன் வந்து காலையில அழுதுட்டாரு, நீங்க அழுதுட்டீங்க. அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாங்கள் ஏன்னா அம்மா நான் 10 வருஷம் கழிச்சு வரேன். அம்மா என்னை வீட்லயே இருந்து பார்த்துட்டாங்க. நான் போகணும்னு அவங்களுக்கு எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் அப்பா கூட இருந்தாகணும் அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அவங்கள அறியாம அவங்களும் அழுதாங்க. அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா, அப்பாவோட ஏஐ பார்க்கும்போதே நான் தியேட்டர்ல அழுதுட்டேன். அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதனாலதான் பின்னாடி அழுதுட்டு இருந்தேன். அண்ணன் என்ன பார்த்தோன்னே அண்ணன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ரீசன். அப்பாவை வந்து அந்த பாட்டுலையும் திருப்பி மக்கள் எல்லாரும் அப்பாவை கொண்டாடுறத பார்க்கும்போது எங்களால் அதை ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எங்களை மீறி அந்த அழுகை வெளியே வந்தது.
இந்த படம் நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுங்க? கேப்டன் பிரபாகரன். அது எனக்கு இப்போதைக்கு தெரியல. இப்போ நம்ம முருகதாஸ் சார் என் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்கு. உங்க அப்பா படம் எது நடிக்கிறதா இருக்கு? எனக்கு எப்பயுமே நான் சொல்றது தான் 2 படம், ஒன்று ரமணா, சத்ரியன். இந்த 2 தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன். முருகதாஸ் சார் அதை நாங்கள் நல்லபடி நான் எப்பயுமே மைண்ட்ல வச்சிருந்தேன். என் ஆடியோ லான்ச்ல அவரே சொல்லிட்டு போனார், எடுத்தா ரமணா 2 நான் எடுக்க ரெடி, நீங்க ரெடி ஆகிட்டு வாங்கன்னாரு. அது நடந்தா வெல் அண்ட் குட், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று நாங்கள் டீமாக உட்காந்து ஒரு சிட்டி ஊராக பிளான் பண்ண போகிறோம். பிளான் பண்ணிட்டு நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம். என்ன படம் அதெல்லாம் ஹீரோயின் இருக்காங்க? அடுத்த படத்தில் கொம்பு சீவின் பண்ணுற அந்த ஹீரோயின் இருக்காங்க. அது நம்ம பொன்ராம் சாரோட படம். அது கம்ப்ளீட்டாக நீங்கள் பொன்ராம் சார் எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கும். இது அன்பு சாரோட படம். அன்பு என்ன வே ஆஃப் ட்ரீட் பண்ணுறாரோ அந்த மாதிரியான படம். அது பொன்ராம் சார் அவர் என்ன வேலை ட்ரீட் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி அந்த காமெடி, ஆக்ஷன், ஃபன், ரொமான்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அப்பா வந்து நல்ல நல்ல லவ் கம்மன் போயிருக்காரு. அந்த மாதிரி படம்லாம் பண்ணிட்டு காமெடி படம் மட்டும் அப்புறம் தான் ஃபைட்டு ஆக்ஷன்ல நிறைய இறங்குறாங்க. அதனால தான் இன்னைய வரைக்கும் நீங்க என்ன கேப்டனாகவே இருக்காங்க. நீங்க எடுத்ததுக்குள்ளேயே ஆக்ஷன்ல இறங்குறீங்க. நீங்க லவ் படம் பண்ணலாங்க. எனக்கெல்லாம் இந்த படத்துல அப்பா பார்த்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் லவ் இருக்கலாம். பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் படம் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும், காமெடி இருக்கும், எல்லாமே கலந்து தான் நான் பண்ண போறேன். ஆக்ஷன் ஹீரோ நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் எல்லாமே நான் ட்ரை பண்ண போறேன். லவ் பண்ணுவேன். இப்போ பொன்ராம் சார் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சைன் பண்ண உடனே அதை நான் சொல்றேன். அது ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாவே போகும். ஸோ நான் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் பண்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணல. எனக்கு டைரக்டர் கதை சொல்றாங்க, எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணேன். அப்பா மாதிரி வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்களா? அது இல்ல, அது சசிகுமார் சார் ப்ராஜெக்டுக்காக வளர்த்த முடியும் தாடி. அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆனனால அன்பு சார் அதுக்கு இல்ல நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன், முடி தாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ணது. மற்றபடி அந்த இது படத்துக்காகன்றது இது கிடையாது. வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்களா? வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். ஆமா, அடுத்தது அதே கேப்டன் சினி கிரியேஷன்ஸ்ல உங்களை வச்சு படம் பண்ணுவாங்கல்ல சார்? ரமணா 2 பண்ணிடுவோம். சார் இந்த படத்துல அம்மா சென்டிமெண்ட்க்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க. கேப்டன் அவர்களோட படம் திரையரங்குக்கு வரும்போது அம்மாவோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க முதல் தடவை உங்க படத்தை கேப்டன் பார்க்க வரீங்க, அவங்களோட உற்சாகம் எப்படி இருக்கு? அதுதான் சொன்னேன்ல, அம்மாவுக்கு இது ஒரு ரொம்ப சந்தோஷமான. நான் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமா நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா நேற்று ஈவினிங் தான் ரொம்ப சந்தோஷமா நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா நேற்று நைட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அம்மாவுக்கு இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆனது அவ்வளோ ஒரு பெருமையான நாளாக அவங்க கருதுறேன். படத்துல நீங்க சம்பளம் வாங்கல, வாங்கதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதுல சில பேர் நிறைய பேர் வரல சம்பளம் சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், அதுக்கு அது பண்ணாமல் கியூப் ஓப்பன் ஆகாது. லிட்டரலி அது யார் எப்படி அந்த நியூஸ் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதுதான் செல்லுமணி சார்னு ஒரு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அப்படிலாம் இருந்தால் படத்தை ரிலீஸே பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்நியார் அந்நியார்னு ரொம்ப பாசமாக கொடுக்குற அம்மாவை. அதே மாதிரி உங்களுக்கு அந்நியார் எப்போ வர போறாங்க? அண்ணன் ஒருத்தர் இருக்காரு சார். நீங்க வேற என்ன சார்? டைம் தான் சார். நாங்க எதுவுமே யாருக்குமே வேணான்னு சொல்றது இல்லை சார். நானும் 8 வருஷம் படம் நடிக்கல, அது என் கையில இல்லை. டைம் தான். ஸோ எப்போ டைம் கூடி வருதோ கண்டிப்பா எல்லாமே நடக்கும் சார். தேங்க்யூ.